நம்ம வந்து இப்போ இயக்க போகிறோம். இப்போ 3வது பயிற்சிக்கு என்ன பண்ணுறோம்? வலது கையை எங்கே வைக்கிறோம்? நம்ம தொப்புள் மேலே வைக்கிறோம். வலது கையை ஏன் தொப்புள் மேலே வைக்கிறோம்? வலது கையை ஏன் தொப்புள் மேலே வைக்கிறோம்? தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா, தொப்புள் பகுதிக்கு பேர் வந்து வர்மத்தில் ஆயுள் காலம் அப்படின்னு பேர். ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிக்கும் தொப்புள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் எதை வச்சுருக்குன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் வியாதிகள் வர்றது வராத பொறுத்து தான் அந்த ஒரு மனிதனுடைய ஆயுளே நிர்ணயிக்கப்படுகிறது. வர்மத்தில் அதுதான் சொல்லுவாங்க. தினமும் நம்ம குளிக்கும் பொழுது, வீட்டில் குளிக்கிறோம் இல்லையா, அந்த நீங்கள் குளிக்கிற பொசிஷன் என்ன பொசிஷன்லாம் நில்லுங்க, உட்காருங்க, அவங்கவுங்க இஷ்டம்லாம். அந்த குளிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொப்புளுக்குள்ளே இப்படி கையை விட்டுக்கிட்டு நடுவிரல் விட்டுக்கிட்டு பாருங்கள், வலச்சுழலாக 9, இடச்சுழலாக 9, வலச்சுழலாக 9 குளிக்கும் பொழுது சுற்றிட்டிங்கன்னா உடலில் 75% வியாதிகள் வராது. 27 சுற்றணும் தொப்புல குளிக்கும் பொழுது. வலச்சுழலாக 9, இடச்சுழலா 9, திருப்பி வலச்சுழலா 9 சுற்றியாச்சா? அதுக்கப்புறம் ஆசன வாய் இருக்குது பாருங்கள். ஆசன வாயில் இடது கை நடுவிரலால் பாருங்க, கொஞ்சோண்டு தான், கொஞ்சம் நகம்லாம் இல்லாமல் பார்த்துங்க தயவுசெய்து, நகம்லாம் இல்லாமல் பார்த்துங்க. ஆசன வாய் பகுதியில் பாருங்கள், கொஞ்சம் தூரம் அப்படி உள்ளே விட்டுட்டு எடுங்க, அப்படி உள்ளே விட்டுட்டு எடுங்க, உள்ளே விட்டுட்டு எடுங்க. கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகணும், இவ்வளோ தூரம் போகணும், ஒரு 1/4 அங்குலம் போனால் போகிறோம். அதுக்கு பேர் வந்து வர்மத்தில் கண்கலக்கி வர்மம் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற உடல் டாக்ஸின்ஸ், உடல் கழிவுகளை வெளியேற்றிடும். இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குளிக்கும் பொழுது நம்ம செய்யறது. கையை அப்படி உள்ளே விட்டுட்டு எடுக்கலாம். அப்படி கையை உள்ளே விட்டுட்டு வலச்சுழலா 3, இடச்சுழலா 3, வலச்சுழலா 3. ஆள்காட்டி வரல கையை போகக்கூடாது. வர்மத்தில் ஆள்காட்டி வரல கூடவே கூடாது. புரியுதுங்களா? 2 சொன்னால் நான் புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டும் பண்ணிட்டா நமக்கு உடலில் நோய்களே நமக்கு வந்து வராது. ரைட். இப்போ இந்த தொப்புளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, தொப்புளுக்கு வந்து ஆயுட்காலம்னு பேர், அன்னக்காலம்னு பேர். அன்னக்காலம்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் சப்த தாதுவாக மாறுவதற்கு உதவி செய்யக்கூடிய பாயிண்ட் அதுதான் வர்மத்தில். ப்ளஸ் கிளிப்பிடர் வர்மம், அந்த இடத்துல 3 இருக்குது. ஆயுட்காலம், அன்னக்காலம், கிளிப்பிடர் வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமூலர் சொல்கிறார் ஒரு இடத்துல, எவர் ஒருவர் தொப்புள் பகுதியை அழுத்தினாலோ தொப்புளை மேல் நோக்கி தூக்கினாலோ அவருடைய ஆயுள் 100 நாட்கள் அதிகரிக்கும். நம்ம எதில் மேல் நோக்கி தூக்குறோம்? 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் 5வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் மேல் நோக்கி நம்ம தூக்குறோமா? எவ்வளோ நேரம் தூக்குறோம் மேல் நோக்கி? நம்ம 30 செகண்டு. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஒரு மாதத்துக்கு 30 நாள். ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா அப்போ நம்ம வந்து 30 நாளைக்கு 30 செகண்டு தூக்கினா எவ்வளோ செகண்டு தூக்குறோம்? இப்போ 900 செகண்டு. 900 செகண்டு டிவைடட் பை 60 எவ்வளோ? 15 நிமிஷம். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் தொப்புளை ஒரு நாழிகை மேல் நோக்கி தூக்கினால் ஆயுள் 100 நாட்கள் அதிகமாகுன்றார். நம்ம ஒரு மாதத்தில் 15 நிமிஷம் இப்போ பண்ணுறோம். ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம் ஒரு நாழிகைன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ மகரிஷி எந்த டெக்னிக் எங்கே எடுத்துன்னு வர்றாரு பாருங்கள். மூச்சு பயிற்சிலையும் எடுத்துன்னு வர்றாரு, 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர்லையும் எடுத்துகிட்டு வர்றாரு. ரைட். இப்போது அந்த ஆயுட்காலத்தை வலது கை உள்ளங்கையால் அழுத்திக்கிறோம். இப்போ இடது கை என்ன பண்ணுறோம்? நுரையீரல் அழுத்திக்கிட்டு கை எங்கே போகணும்? கை எங்கே போகணும்? எந்த காதுக்கு போகணும்? இடது காதுக்கு போகணும். காதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, காதை மட்டும் பிடிச்சிப்பாங்க, இதை விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இப்போது எல்லாருக்கும் காது வரைக்கும் போகணுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. வலது கையை தொப்புள்ள வைங்க. இப்போ வச்சிட்டிங்களா? இடது கை அப்படி நல்லா அப்படி நீட்டுங்க, நல்லா மேல் நீட்டுங்க, அப்படி மேல் நோக்கி வாங்க, அப்படி காதுகிட்ட வைங்க.
இப்போ கையை கீழே இறக்கிடுங்க. இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் பாருங்க. இப்போ நல்லா வந்துடும் பாருங்க. மசில்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். நீங்கள் இங்கேருந்தே இப்படியே போனீங்கன்னா வராது. நல்லா அப்படி தூக்கிட்டு இப்படி போய் பாருங்க, இந்த சுண்ணாம்பு காலை வரைக்கும் போகும் கை பாருங்க. அந்த மைக் ரெடி ஆயிடுச்சா? இல்லை இதை கைட்டினா நான் இதில் யூஸ் பண்ணிப்பேன். இது எடுத்தா லூஸ் கான்ட்ராக்ட் ஆகாது இல்லை இது? அம்மா வஜ்ராசனத்தில் உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, செய்யுங்க, நல்லது தான். வாழ்க வளமுடன். எல்லாரும் வஜ்ராசனத்தில் செய்ய முடியலன்னு தான் நம்ம இந்த பயிற்சியை சுகாசனத்துக்கு எடுத்துன்னு வந்ததுக்கு காரணமே அதுதான். ரைட், ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் வச்சாச்சு, நுரையீரலை அழுத்தியாச்சு. 5 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடணும், ஆழ்ந்து இழுத்து விடணும். அதாவதுங்க ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு 10 வினாடிகள் எடுத்துக்கணும். 10 வினாடி. ஏன்னா இந்த பயிற்சிக்கு பேர் சரக்கலை அப்படின்னு பேர். இந்த பயிற்சிக்கு பேர் இது ஒரு பிராணாயாம பயிற்சி. இப்போ அடுத்தது கையை அப்படியே மாற்றணும். கை நல்லா அப்படி மேலே போய் தூக்கி நல்லா அப்படி வாங்க. அப்போ நல்லா காது வரைக்கும் போகும், நுரையீரலை அழுத்திக்கலாம். இது எத்தனை மூச்சு? இதுலேயும் 5 மூச்சு விடணும் இல்லையா? இப்போ 4 நிலை முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ நிலை 3, 4 நுரையீரலுடைய பின்பகுதி. இப்போ நிலை 5 வைங்க. லெஃப்ட் வைங்க. லெஃப்ட் கை வைங்கயா. லெஃப்ட் கை மேலே வைங்கயா. லெஃப்ட் கை மேலே. தப்பா? ஏம்மா தப்பா பண்ண? சாப்பிட்டு எல்லாருக்கும் மயக்கம் வந்துருச்சோ? லெஃப்ட் கை மேலே. வலது கையா? வலது கையா? இல்லை, இப்போ நீங்கள் இதனால வலது கை மேலே வச்சு பண்ணுறீங்களா? தப்பா பண்ணுறீங்களே. என்னங்க, வலது கை மேலே வச்சு பண்ணணுமா? சரி, வலது கை மேலே வச்சு ஏன் பண்ணணும்? வலது கையே மேலே வச்சு ஏன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. மகரிஷி சொல்லியிருக்காரு. இப்போது இடது கை மேலே, எல்லாரும் இடது கை மேலே வைங்க. லெஃப்ட் கை மேலே வைங்க எல்லாரும். உங்களால் ஒரு நுரையீரலை தான் அழுத்த முடியும். இப்போ ரைட்டு கை மேலே வைங்க. 2 நுரையீரலையும் அழுத்த முடியும். அதனால தான் வலது கை மேலே வைக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணணும் பயிற்சி. என்னமோ அவர் சொன்னார் அப்படின்னா, மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம சுயமாக சிந்திக்கணும், புரியுதுங்களா? அப்போ ரைட்டு கை மேலே வைக்கிறதுக்கு எதுக்கோசரம்? 2 நுரையீரலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அழுத்திக்கிறோம், சரிங்களா? இப்போது அந்த நிலை 5 தான் நுரையீரலினுடைய அடிப்பகுதி. இப்போ நம்ம மூச்சை இழுத்து நல்லா ஆழ்ந்த மூச்சு நம்ம இழுத்து விடுறோம். அடுத்தது கைகள் எப்படி இருக்கணும் பாருங்கள். எப்படி வச்சுருக்காரு பாருங்கள் அவர். அதாவது கைகள் இப்படி இருக்குது. இதில் இந்த 2 நடுவிரல் போய் படுது பாருங்கள், ஒரு பள்ளத்தில் போய் படும். அந்த பள்ளம் பேர் தான் பிடரி வர்மம் அப்படின்னு பேர். அந்த பள்ளத்துக்கு போய் ஆக்னேய தீட்சை கொடுக்கும்போது இங்கேருந்து மேலே தூக்குமே ஒரு பள்ளத்தில் வச்சு தான் அப்படி திருப்பி எடுத்துட்டு வராங்க இப்படி. அந்த பள்ளத்துக்கு பேர் பிடரி வர்மம்னு பேர். அந்த பள்ளத்தில் இந்த 2 கையினுடைய நடுவிரல் அழுத்தம். அந்த பள்ளத்துக்கு கீழே இந்த 2 ஆள்காட்டி விரல் ஒன்னோட ஒன்று தொடாது, இப்படி கீழே இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த பள்ளத்துக்கு பேர் பிடரி வர்மம். இந்த பள்ளத்துக்கு கீழே 2 ஆள்காட்டி விரல் படுகின்ற இடத்துக்கு பேர் தான் அடுத்த உயிர் அடங்கல், பொற்சை அடங்கல்னு பேர். 2 ஆள்காட்டி விரல் ஒட்டாது இந்த இடத்துல. கீழே விழுந்தா அதான் சொல்லுவாங்க, பின் மண்டையில் ஒரு அடி அடித்தா அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க. அவங்க இந்த பொற்சை அடங்கலில் உயிர் அடங்கிடுச்சுன்னா அவ்வளோதான், ஆள் போயிடுவாங்க. கீழே இருக்கிறது உயிரடங்கல். இந்த பிடரி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடரி வர்மம்
சக்தி வர்மத்தில் கால் பயிற்சியில் சொன்ன இல்லையா, எந்த இடம் சக்தி வர்மம்? எந்த இடம்? ஆமாம், நடுப்பகுதி. அந்த கால் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக நடுப்பகுதி எழுத்துறோம் பாருங்க. அந்த சக்தி வர்மத்தில் என்னென்ன நன்மையோ அங்கே விட்டதை இங்கே பிடிக்கலாம். பிடரி அழுத்தும் பொழுது அத்தனை நன்மையும் அப்படியே கிடைக்கும். சக்தி வர்மத்தில் நன்மை ப்ளஸ் ஒவ்வாமை, அலர்ஜி. சில சென்ட்டு ஸ்மெல் பிடிக்காது, சில பூ ஸ்மெல் பிடிக்காது, சில பேருக்கு தலைவலி வந்துடும், வாமிட் வந்துடும், பஸ்ஸில் போனால் வாந்தி வரும், சில பேருக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் அது சரியாயிடும் இந்த பயிற்சியில். யாருக்கு அம்மாவுக்கு இருக்கா? சிவந்து வச்சுருக்கிறாங்க. அது எல்லாம் சரியாயிடும். அடுத்தது, ஆண்களுக்கு இந்த பிடரி வர்மம் விந்து அதிகமாக வெளியேறுவதை தடுக்கும். அந்த பாயிண்ட் புரியுதுங்களா? ரைட். அடுத்த பயிற்சி. இப்போ இந்த கைகள் காதை பொத்துக்கிட்டு பண்ணது எங்க? நிலை 6, நுரையீரலினுடைய நடுப்பகுதி. இப்போ அடுத்தது எது? நுரையீரலினுடைய மேல் பகுதி. இப்போ பண்ண போகிறோம். இதுலையே ரைட்டு கை மேலே வைக்கிறோம். என்னங்கய்யா? இல்லைங்கய்யா, இதில் கூட லெஃப்ட் கை மேலே வைக்கலாமே. நுரையீரலுக்கு என்ன சொன்னமோ அதே இதுதான் இதுக்கும் அப்ளிகபிள். நீங்கள் லெஃப்ட் கை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணை சரி ஒரு கண்ணை தான் அழுத்த முடியும். பாருங்கள், லெஃப்ட் கை மேலே வைங்கம்மா. இதே ரைட்டு கை மேலே வைங்க, ரெண்டுத்துலேயுமே ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு. எடுத்துருங்கய்யா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த பயிற்சி. அதான் சொன்னேன், மகரிஷி உடற்பயிற்சியில் அகத்தாய்வு இருக்குது, தியானம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது அந்த நிலைக்கு நம்மளை எடுத்துக்கிட்டு போகும். இப்போ அந்த நிலைக்கு இந்த பயிற்சியை நம்ம ஆழ்ந்து நம்ம தினமும் இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இன்றைக்கி யாருமே ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு விடுறதில்ல, அதுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். வேறஸ் நம்ம மூச்சு பயிற்சி சரக்கலை. சரக்கலைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சரம் என்றால் எக்ஸ்பேன்ஷன், கண்டினியூஷன், வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரம்னா உயிரை வளர்க்கும் சரக்கலை. ஞாபகம் வச்சுங்க. திருமூலர் சொல்கிறாரு, எவர் ஒருவர் சரக்கலை செய்கிறார்களோ சரக்கலை தெரிந்தவரிடம் நீ சரசமாடாதே அப்படிங்கிறார் திருமூலர். மூச்சு பயிற்சி யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணாத. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அப்படியே உனக்கு பழிச்சிடும். சரக்கலை செய்கிறவங்க அது ஏன் சொல்கிறாரு? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரம் தெரிந்தவர் எப்பொழுதும் பரம் பார்ப்பார் அப்படிங்கிறார். மூச்சு பயிற்சி செய்கிறவங்க எப்போ எது கூட துணையில் இருப்பாங்க? அவங்க பரத்தோடு இணைப்பில் இருப்பார்கள். அதனால் மூச்சு பயிற்சி செய்கிறவங்ககிட்ட நம்ம ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. இப்போ நம்மளாம் என்ன பயிற்சி செய்கிறோம்? நான் போய் என்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வரையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது நம்ம. அப்போ இந்த சரக்கலை பயிற்சி நம்ம தினமும் செய்தோம்னா பாருங்கள், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த பயிற்சி நம்ம சரியான முறையில் செய்தோம்னா தினமும் தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம கொடுத்துருக்குறாங்களா? நமக்கு நாடி சுத்தி பிராணாயாமம் எத்தனை பேர் பண்ணுறோம்? அதை நாடி சுத்தி பிராணாயாமத்தை தவத்துக்கு முன்னாடி மன்றத்தில் பண்ணுறீங்க இல்லையா? வீட்லேயும் பண்ணுறீங்க, மன்றத்துலேயும் பண்ணுறீங்க. நான் மன்றத்தில் நான் பண்ணுறது பார்த்துருக்கேனே. நிறைய பேர் வேகமாக ஓடி வருவாங்க மன்றத்துக்கு, டைம் ஆயிடுச்சுன்னு அப்போ மன்றத்தில் அப்போ தான் தண்டுவடை சுற்றி போயிருப்பாங்க. அப்போ இவங்க அப்படின்னுவாங்க, தண்டுவடை சுற்றின்னுவாங்க. இவங்க ரைட்டில் இருப்பாங்க, திருப்பி லெஃப்ட்டுக்கு வரமாட்டாங்க, ரைட்டில் திருப்பி தண்டுவடை சுற்றி போயிடுவாங்க. இவங்களும் தண்டுவடை சுற்றியும் முடிச்சுடுவாங்க. அப்புறம் ஆழ்ந்து அப்படி உட்காருவாங்க. அப்போ தான் தவம் வரா மாதிரி இருக்கும். பொறுப்பாசிரியர் என்ன சொல்லுவார்? தவத்தை நிறைவு செய்கிறோம்.
ஏன்னா அவர் கொடுத்த டைம் அவ்வளோதானே. லேட்டாக வந்தது யார் பண்ணுறதுக்கு? நம்ம. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் உள்ளே ஓடி வந்துட்டு உணர்வு நிலைக்கு வர நேரத்தில் எது முடிஞ்சு போயிடும்? தவம் முடிஞ்சு போயிடும். இப்போ நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம 5 நிமிஷம் பண்ணணும். தண்டுவட சுத்திக்கு 5 நிமிஷம் பண்ணணும். 10 நிமிஷம் இது சரியாக பண்ணால் தான் நம்ம செய்கிற தவம் ஒழுங்காக வரும். இல்லைன்னா மனம் புற உலகத்தோடு தான் இருக்கும். தவம் உள்ளுக்குள்ளே வராது, மனசு உள்ளே வராது. தவமே வரலன்னு நாளைக்கு வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளை மத்தியானம் தியானத்தின் அற்புதங்களில் பார்க்க போகிறோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போது மனம் நாடி சுத்தி பிராணாயாமம் ஒழுங்காக பண்ணிட்டு நம்ம மூச்சு பயிற்சியை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு 6 மாதத்தில் இந்த மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12 மூச்சாயிடும். எத்தனை மூச்சாயிடும்? எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்துருச்சு? இப்போ 15லேருந்து 12 மூச்சுக்கு வந்துடும். இப்போ 12 மூச்சு வந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு 720 மூச்சு தான் விடுவோம். முதல்ல எவ்வளோ விட்டுருந்தோம்? இது சாதாரண மனிதன் 900 இப்போ 720 ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 21,200 மூச்சிலிருந்து 21,600 இப்போ 17,280 மூச்சு தான் விடுவோம் நம்ம. இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கிறது நமக்கு உள்ள, நம்ம தான் உணர்வது இல்லை. அப்போது 21,600 மூச்சு விட வேண்டிய இடத்துல 17,280 மூச்சு விடுறதுனால ஒரு நாளைக்கு நம்ம 4,320 மூச்சை நம்ம ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்கிறோம். ஒரு நாளைக்கு 4,320 மூச்சு சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு. 15 மூச்சு 4,320 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா 288 நிமிடங்கள் வரும். 288 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் அந்த கணக்கு வச்சிங்கன்னா 288 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 4.8 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்கள் ஆயுஷை கூட்ட முடியும். ஒரு நாளைக்கு 4.8 மணி நேரம் ஆயுஷை கூட்டினீங்கன்னா 30 நாளைக்கு 144 மணி நேரம் உங்கள் ஆயுளை கூட்ட முடியும். 144 மணி நேரம் டிவைடட் பை 24, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு உங்கள் ஆயுளை 6 நாள் கூட்ட முடியும். ஒருத்தருக்கு 30 நாள் ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம யமன் கிட்ட சொல்லலாம், எனக்கு இப்போ தான்ப்பா 24 நாள் ஆயிருக்கு, இன்னும் 6 நாள் கழிச்சு நான் வரேன், இப்போ அவனை மட்டும் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடலாம். நம்ம ஒரு மாதத்துக்கு 6 நாள் ஆயுளை கூட்டினால் ஒரு வருஷத்துக்கு 12 × 6 72 நாள் நம்ம ஆயுளை கூட்ட முடியும். 72 டிவைடட் பை 30 ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2.5 மாதம் நம்ம ஆயுஷை கூட்ட முடியும். ஒரு வருஷத்துக்கு 2.5 மாதம் ஆயுளை கூட்டினால் இந்தியாவினுடைய மனிதர்களுடைய சராசரி ஆயுள் வந்து 75 வருஷம். இப்போ 25 வயசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை இன்னிலேருந்து பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2.5 மாதம் ஆயுளை கூட்டினார்னா 25 வயசில் இருக்கிற ஒருத்தர் நாடி சுத்தி பிராணாயாமத்தை பண்ணார்னா அடுத்த 50 வருஷத்துக்கு அவர் பண்ணார்னா 50 × 50 வருஷம் 25ஆவது வயசுலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்கவுங்க வயசுலேருந்து அவங்கவுங்க கணக்கு போட்டுக்குங்க. இப்போ 25 வயசில் இருக்கிறவர் அடுத்த 50 வருஷம் பண்ணும்பொழுது அடுத்த 50 வருஷம் நடுவில் 1 நாள் 2 நாள் விட்டால் பரவாயில்ல, டியூன் ஆகிடும், பாடி அதுக்கு டியூன் ஆகிடும். அதுக்கு வந்து இன்றைக்கி பண்ணிவிட்டு இதோட 50ஆவது வருஷம் கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது, தினமும் செய்யணும். அப்படி பண்ணால் 50 வருஷம் இன்ட்டு 2.5 மாதம்னா 125 மாதம். 125 மாதம் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 10.25 வருஷம் வரும். அப்போ 75 வருஷம் வாழ வேண்டியவர் 85 வருஷம் ஆயுளை நீட்டிப்பார். என்னவா ரொம்ப கணக்கு போட்டுருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இது உண்மையிலேயே நடக்குங்க. ப்ரூவன் மெத்தடு, ப்ரூவன், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். இப்போ நான் சொன்னது வந்து மனவளக்கலை ஆரம்ப கால சாதகர்களுக்கு தான் இதை நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னது நம்மலாம் யாரு எக்ஸ்பர்ட்ஸ்? அல்ல, நம்மலாம் எக்ஸ்பர்ட்ஸுங்க, உண்மையிலே சொல்கிறேங்க.
நம்மலாம் எக்ஸ்பர்ட்ஸு. விதி அதெல்லாம் உரம் தள்ளி போட்டுருங்க. நம்பிக்கை. அம்மா கால் என்ன சொன்னாங்க? குருவின் கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்து நாம் பயிற்சி செய்வோமே ஆனால் விதி மதி அது விதியை பார்த்துக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனவளக்கலை என்பர்கள், இப்போ நம்மளுடைய கால்குலேஷன் சொல்கிறோம் பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு 10 மூச்சு நமக்கெல்லாம். உண்மை உண்மை உண்மை. நீங்கள் மெடிடேஷன் முடிச்சுட்டு, உடற்பயிற்சி முடிச்சுட்டு, காயகல்பம் முடிச்சுட்டு, உங்கள் செல்ஃபோனில் ஸ்டாப் வாட்ச் போட்டு 60 செகண்ட் வரைக்கும் எத்தனை தடவை மூச்சு எடுத்து விட்றீங்கன்னு பாருங்கள். 10 அதுக்கு கீழே தான் இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இருக்கவே தானே சொல்கிறது எல்லாமே. ஒரு நிமிஷத்துக்கு 10 மூச்சுன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மூச்சு விடுவோம்? இப்போ 600 மூச்சு தான் விடுவோம். 900 மூச்சு விடுற இடத்துல நம்ம 600 மூச்சு தான் விடுறோம். அப்போ 21,600 மூச்சு விடுற இடத்துல நம்ம 14,400 மூச்சு தான் விடுவோம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 7,200 மூச்சு சேர்த்து வைப்போம். 7,200 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னா 480 நிமிடங்கள். 480 60ஆல் வகுத்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆயில சேர்த்து வைப்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 30 நாளைக்கு 240 மணி நேரம். 240 மணி நேரம் 24ஆல் வகுத்தோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றது ஒரு மாதத்துக்கு 10 நாள் ஆயில கூட்டலாம். ஒரு மாதத்துக்கு 10 நாள்னா ஒரு வருஷத்துக்கு 120 நாள். 120 டிவைடட் பை 30 நாள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 மாதம் நம்ம ஆயில கூட்டலாம். இதே 25 வயசு மாலத்தி அம்மா, நீ தானே மாலத்தி அம்மா? 25 வயசு மாலத்தி. இப்போ மேடம் உங்கள்கிட்ட கேட்காமவே உங்கள் வயசு சொல்லிட்டேன். 25 வயசு. இப்போ அடுத்த 50 வருஷம் இந்த பயிற்சி இவங்க பண்ண போகிறாங்க. அப்போ 50 வருஷத்துக்கு 50 × 1 வருஷத்துக்கு எவ்வளோ ஆயில் சேர்த்தாங்க அவங்க? எவ்வளோ மாதம் சேர்த்தாங்க? 4 மாதம். 50 × 4 மாதம் எத்தனை மாதம் வருது? இப்போ 200 மாதம். 200 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா எத்தனை மாதம் வருது? கிட்டத்தட்ட 19 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 75 வயசு உயிர் வாழ வேண்டியவங்க 94 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வார்கள். இது ப்ரூவன் மெத்தட். இது ப்ரூவன் மெத்தட். இப்படி தான் நீங்கள் பாருங்க. சித்தர்கள்லாம் 600 ஆண்டு வாழ்ந்தாங்க, 300 ஆண்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. பண்ணாங்க. நம்ம 10 மூச்சுனா அவங்களாம் ஒரு நிமிஷத்துக்கே 3 மூச்சு 2 மூச்சு தான் விட்டாங்க. அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா போகர் வாழ்ந்தது எல்லாமே நாங்கள் இதை ரிசர்ச்சாகவே எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதனால சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டெப்த்தாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா ஸ்கை வேதாத்ரிய சாரல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். வேதாத்திரியத்தில் நாடி சுத்தியின் மகிமை. வேதாத்திரியத்தில் நாடி சுத்தியின் மகிமை. ப்ரொஃபசர் சௌமித்ரன், பொன்னி சௌமித்ரன் போடுங்க. இது 2 கிளாஸ் வித் எக்ஸல் ஷீட்டோட சார்ட்டோட போட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சு. சார்ட்டோடவே ப்ரூஃப் போட்டு இதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ண ஒரு 3 வருஷம். எங்களுடைய ரிசர்ச் அதில் இருக்குது 2 பிராணாயாமம். அது பிராணாயாமம் விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்கள்னு. இது தான் மகரிஷி நம்ம மூச்சு பயிற்சிக்குள்ளே கொடுத்துருக்குறாருங்க. அப்போ நாளையிலேருந்து நம்ம மூச்சு பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும்? எப்படிங்க செய்யணும்? எப்படி செய்யணும்னு சொன்னாதான் டீ உண்டு, இல்லைன்னா டீ பிரேக் கிடையாது. என்னங்க? ஐயா உங்களுக்கு டீ வேண்டாமாயா? யாருக்குமே வேண்டாமாம்மா? டீயே இல்லையா? சந்தோஷம். வாழ்க வளமுடன். சரிங்களா? அப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த கேள்விக்கு. நம்ம உறவுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப சீரியஸான கண்டிஷன் எடுத்து போய் என்ன பண்ணும், டாக்டர் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுறாங்களா? அவங்கள ஐசியூக்குள்ளே அட்மிட் பண்ணால் டாக்டருக்கு சொல்கிற முதல் வார்த்தை என்ன? அது நம்மள்கிட்ட 24 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, இல்லைன்னா 48 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல, அதிகபட்சம் 72 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்களா? அதுக்கப்புறம் தான் எது ஒன்றுமே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்களா? ரைட். இப்போ ஒரு நாளைக்கு ஐசியூக்கு ஹவு மச் யூ ஆர் பேயிங்? அவ்வளோதான். எப்படி பட்டு அடிக்கிறாரு பாருங்க ஆன்சர் ஐயா. குறைஞ்சபட்சம் 40,000 ரூபாய்,
ஒரு நாளைக்கு ஐசியூவில். அப்போது ஒரு வென்டிலேஷன் வச்சு செயற்கை சுவாசத்தை வச்சு ஒரு மனிதனுடைய ஆயுளை ஒரே ஒரு நாள் தள்ளுறதுக்கு எவ்வளோ பைசா கொடுக்குறோம்? ஆனால் இங்கே இத்தனை வருஷம் தள்ளுறதுக்கு நம்மளால் முடியாதா? பைசாவே இல்லாமல், அந்த பைசா இல்லாமல் நம்ம 40,000 கட்டியா பண்ணுறோம் நம்ம இங்கே. அப்போ நம்ம ஏன் இந்த பயிற்சியை செய்யலை? இல்லை, அங்கே 40,000 துட்டு கொடுக்குறோம், இங்கே துட்டு கொடுக்காமல் பண்ணுறதுனால தான் இலவசத்துக்கு நமக்கு மதிப்பு நமக்கு தெரியலை. இப்போ நம்ம பயிற்சியும் ஒரு பயிற்சி வந்து 50,000 சொன்னால் என்ன ஆகும்? அப்போ கியூ கட்டின்னு வருவாங்க எல்லாரும் வந்து. மகரிஷி வந்து ஒரு பரந்த நோக்கத்தோட நம்ம சங்கத்தினுடைய தலைமையும், இது வந்து மகரிஷியினுடைய கருத்து இந்த உலகம் முழுக்க போகணுன்ற ஒரு பரந்த எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறது, ஒரு தொண்டா செய்கிறோம். அதை மக்கள் என்ன பண்ணல, இன்னும் புரிஞ்சிக்கல. குறிப்பாக நம்மளே இன்னும் சரியாக அந்த பயிற்சியை, அதுதான் நம்ம சரியாக செய்யணும்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் இந்நேரத்துக்கு இந்த பயிற்சி எங்கே எடுத்து போய் வச்சுருப்போம்? நம்ம இந்நேரத்துக்கு நீங்கள் உணர்ந்து செய்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு மேலே கிடையாது டோட்டல் பயிற்சியும். புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் கறந்துன்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உடற்பயிற்சிக்கு 6 மணி நேரம் ஆகும். வீட்டில் நீ எதுவுமே செய்ய வேணான்றுவாங்க உங்களை. இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ இருக்கே, அந்த மெத்தடோடு இந்த பயிற்சி நீங்கள் இது இருக்குன்னு திங்க் பண்ணிட்டாலே உங்கள் மனசு வெளில போகாதுமா. அவ்வளோதாம்மா, சிம்பிள். மனசு வெளியில் போகாது, உடம்புக்குள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதுதான் அடிப்படை. மனிதனுக்கு அடிப்படையே பிராணசக்தி தான். மகரிஷி எவ்வளோ டெக்னிக்காக கொடுக்குறாரு பாருங்க இந்த பிராணசக்தியை. இதை விட சிறப்பு வேறு யாருமே கொடுக்க முடியாது. இப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எத்தனை ஆதாரங்கள் இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னை, துரியம். 7 சக்கரங்கள் இருக்கா? 7 சக்கரங்கள் இருக்கா? நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9 மைய தவம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இது உடற்பயிற்சியை எவர் ஒழுங்காக செய்கிறார்களோ அவர்கள் 9 மைய தவத்தில் செய்த என்ன வழி பலனோ அது கிடைச்சிடும் உடற்பயிற்சிக்குள்ள. அதுக்குன்னு நான் 9 மைய தவம் மட்டும் உட்காந்து பண்ணிடுறேன், உடற்பயிற்சி செய்ய மாட்டேன்னு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நம்மெல்லாம் ஒன்று சொன்னால் உடனே இதுக்கு வந்து லூப் ஹோல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்மலாம் குறுக்கு வழி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த மூலாதாரம் இருக்கு இல்லையா, இந்த மூலாதாரம் தான் வந்து உடற்பயிற்சியில் நம்ம செய்கிறது வந்து அண்டக்காலம் வர்மத்தில், சுவாதிஷ்டானம் கல்லிடை காலம் வர்மத்தில், இந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். மணிப்பூரகம் ஆயுள் காலம், அநாகதம் நேர்வர்மம், விசுப்தி தும்மிக்காலம், ஆகினை திலர்த்த காலம், துரியம் கொண்டை கொல்லி. இந்த வர்மத்தை எல்லாத்தையுமே நம்ம உடற்பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அண்ட காலத்தை நம்ம எங்கே ஆக்டிவேட் பண்ணுறோன்னா நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, உடலை தேய்த்து விடுதல் மசாஜி, காயகல்பம், அஸ்வினி முத்திரை 3 இடத்துல யூஸ் பண்ணிடுறோம். கல்லிடை காலத்தை காயகல்பம், அஸ்வினி முத்திரை, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். ஆயுட்காலம் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் நிலை 3, 4 மற்றும் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரில் பாயிண்ட் நம்பர் 5. அடுத்தது வந்து நேர்வர்மம் உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சி மற்றும் மகராசனம் 2 ஆக்டிவேட் பண்ணிடுறோம். தும்பிக்காலம் மசாஜ் பயிற்சி மற்றும் மகராசனம் 2. திலர்த்த காலம் உடலை தேய்த்து விடுதல் மசாஜி, முகத்தை வருடுறோம் பாருங்க, அப்போ ஆக்டிவேட் பண்ணிடுறோம். கொண்டை கொல்லி துரியத்தவம் மற்றும் கபாலபதி பயிற்சியில் ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அப்போது நம்ம உடற்பயிற்சியை யார் ஒழுங்காக செய்கிறோமோ நம்ம என்ன பண்ணிடுறோம்ப்பா, எல்லா சக்கரத்தையும் நம்ம உடம்புல ஆக்டிவேட் பண்ணிடுறோங்க. இதுதான் உண்மை. அதனால தான் காலையில் சொன்னது, மகரிஷினுடைய உடற்பயிற்சிக்குள்ளே தவம் இருக்கிறது, அகத்தாய்வு இருக்கிறது, உடற்பயிற்சி இருக்கிறது. நம்ம சொன்னதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ விஷயங்கள் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே
இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பாருங்க, இது 4, இது 6, இது 10, 12, 16, 2, 1